அப்புறம் ஐயா பழனி முருகரோடையும் சிங்காரவேலரோடையும் சிக்கல் சிங்காரவேலரோடையும் அவங்க ரெண்டு பேரோட உங்களுக்கு ரொம்ப பிரத்யேகமான ஆன்மீக அனுபவங்கள் அனுபவங்கள் இருக்குன்னு உண்டு, தெரியும். அனுபவங்கள் உண்டு. அதையும் கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? நான் சொல்றேன். பழனி எனக்கு அந்த முருகப்பெருமான் தான் எல்லாம். நான் ஆரம்பத்துல எம்காம் முடிச்சேன். அந்த காலத்துல எம்காம் வந்து சென்னையில பச்சை பாஸ் காலேஜிலையும் லயோலா காலேஜிலையும் தான் உண்டு. 18 36 சீட்டு. தப்பினா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வரணும். இவ்வளவுதான். 54 சீட்டு தான் எம்காம்ல. நாங்க 54 பேர் 3லையும் படிச்சவங்க. பின்னால படிச்சு முடிச்சனா லயோலா காலேஜில் வேலை பார்த்தேன் 1 வருஷம். ஆனா அங்க நமக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால அந்த வேலையை விட்டேன். தப்பு பண்ணிட்டேன். 1 வருஷம் வேலை கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துக்கா சுத்துறேன். எல்லா இடத்துலையும் நீ என்ன காஸ்ட், நீ என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டாங்களே தவிர நீ என்ன படிச்சிருக்கேங்கிறத பத்தி கவலையே படல. 1 வருஷம் பூரா சுத்தன, வேலை கிடைக்கல. கடைசி பழனியில இருந்து ஒரு தகவல், பத்திரிகையில செய்தி. என் தம்பி தான் அனுப்பிச்சார். பழனியில ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்க, நீங்க போங்க. உடனே அப்ளை பண்ணனேன். பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ், பழனி தேவஸ்தானம் நடத்தக்கூடியது. அங்கே இன்டர்வியூ. காமர்ஸ் வாத்தியார். சந்தோஷம், புறப்பட்டேன். இன்டர்வியூக்கு போறேன். இன்னைக்கு இன்டர்வியூன்னு வச்சுக்கிடுங்க. காலையில சீக்கிரமா பழனிக்கு போயிட்டேன். மேல மலை ஏறினேன். முருகா, 1 வருஷமா வேலை கிடையாது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எங்க சும்மாதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன வேணும்னா சும்மாவா இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கலையே, தவிக்கிறேன், நீதான் காப்பாத்தணும். எப்படியாவது முருகா உன் சந்நிதியில எனக்கு வேலை கொடுக்கணும், நீதான் எனக்கு வேலை கொடுக்கணும். கும்பிட்டனா கீழே இறங்கிட்டேன். காலையில 10 மணிக்கு இன்டர்வியூ. நான் போய் உட்கார்ந்துட்டேன். வரிசைக்கு ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிடுறாங்க. என் பேரையே காணோம். கடைசி மத்தியானம் 1:30 மணி. என் பெயர் சோசோமி சுந்தரம். இங்கிலீஷ்ல SSM சுந்தரம். இந்த எஸ்ங்கிறது கடைசியா வந்துடும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. நல்ல வேளையில கடைசி சேகரையான்னு பேர் வச்சா இசட்டா போயிருக்கும். நல்ல வேளையில எஸ் எல்லாருக்கும் அப்புறம் அவங்க அந்த ஆர்டர்ல கூப்பிட்டு இருக்காங்க. 1:45 மணி. இன்டர்வியூ பண்றவங்க எல்லாம் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படா முடியும்னு. அந்த நேரத்துல கடைசி ஆளு நான் தான் உள்ள போறேன். அந்த பியூன் என்ன தெரியுமா சொன்னா, முந்தையே ஒரு ஆளை போட்டுட்டாங்க, இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஐவாஷ் இன்டர்வியூ. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு உள்ளதும் போச்சு. சரித்தான், இதுவும் போக போகுது. முருகா 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 முருகா. உள்ள போறேன் இன்டர்வியூக்கு. போன உடனே VVCR முருகேச முதலியார் அப்படின்னு ஒரு பெரிய புண்ணியவான். அவர் யார் தெரியுமா? 1948 தனக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுக்காக பழனி முருகனுக்கு தான் மட்டும் தன் பணத்தை போட்டு தங்க ரதம் செய்து வைத்தவர். பழனியில ஓடுற தங்க ரதம் தேவஸ்தானத்தால் செய்யப்பட்டது அல்ல, ஒரு தனி மனிதனால் செய்யப்பட்டது. அவருக்கு பெயர் VVCR முருகேச முதலியார். செக்கச்சவேல்னு இருப்பார். கம்பீரமான மீச, கட்டையா இருப்பார். அவர் தான் அன்னைக்கு தலைவர். பல பேர் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்டர்வியூ கமிட்டி. நான் போயிட்டேன். மத்தியானம் 2 மணி. முதலியார் அந்த என்னுடைய அப்ளிகேஷனை படிக்க சொல்லி அந்த செக்ரட்டரிட்ட சொல்றார். அங்க இருந்த செக்ரட்டரி KK மேனோன். அவரு என்னுடைய அப்ளிகேஷனை ஆங்கிலத்துல படிச்சுக்கிட்டே வந்தார். வெரிசிபிகேஷன் போட்டிருக்கு. முதலியார் கேட்டார், அது என்ன வெரிசிபிகேஷன்? நான் சொன்னேன், கவிதை எழுதுவது. நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படியா? எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பாய் எழுதுங்கள். இவங்க பழனி ஆண்டவனா? அதான் உரிமை. கடவுளுக்கு அவ்வளவு பண்ணினவர் ஐயா அவரு. அதனால நல்லா சொல்லலாம், பழனி ஆண்டவனை மனசிலே வச்சிருக்கவர். அதனால எங்க பழனி ஆண்டவன் அப்படின்னா, இந்த முருகனே செட்டி மகனே தங்க கட்டி மணியேன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அது மாதிரி எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்கள். அதான் வம்பு. வெண்பா இலக்கணப்படி பாடணும் சொன்னாரா? நான் என்ன சொன்னேன், ஒரு தாள் கொடுங்க எழுதித்தாரேன். கூட இருந்தவர் சொன்னார், வெளியில போய் எழுதிட்டு வாங்க.
நான் நினைச்சேன் வெளியில போய் எழுதிட்டு வந்தா எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுத்தான் அப்படின்னு நினைச்சிடப்படாது. தாள் கொடுங்க, இப்பவே எழுதுறேன். ஒரு தாள் கொடுத்தாங்க. அவருக்கு முன்னால 4 வரி எழுதினேன். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. வேலாயுத பெருமானை, பழனி ஆண்டவனை வழிபட்டு தமிழ் பாடல் எழுதியவர்களுக்கு அன்பு அருள் எல்லாம் கிடைக்கும். அன்பு வளரும், அருள் பெருகும், எந்த காலத்திலும் இன்பம் கிடைக்கும், எழில் உயரும். முருகனை பத்தி எழுதுனா இதெல்லாம் கிடைக்கும். இதான் பாட்டுக்கு அர்த்தம். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. எழுதி கொடுத்தனா நீங்க போகலாம்ட்டாங்க. அக்கௌண்டன்சில கேள்வி கேட்கல, இன்கம் டாக்ஸ்ல கேள்வி கேட்கல, நான் தயாரா போயிருக்கிறேன், ஒரு கேள்வியும் கேட்கல. தமிழ் பாட்டு எழுதி போகலாம்ட்டாங்க. நான் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ள 1/2 மணி நேரம் வாத பிரதிவாதங்கள். கிட்டத்தட்ட 3 மணி ஆச்சு. பியூன் வெளியில வர்றான், எல்லாரையும் போக சொல்றாங்க. இந்த கடைசியா வந்தவரை உள்ள கூப்பிடுறாங்க. நான் தான் கடைசி. உள்ள கூப்பிடுறாங்க. போன உடனே முருகேச முதலியார் என்ன ஒரு பார்வை பார்த்தார், மறக்க முடியாது. நீங்க எழுதின வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான். நீ படிச்ச எம்காமுக்கு இல்லை, நீ எழுதிய வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான். எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. வேலை கெடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, முதல் மாசம் சம்பளம் வாங்கணும். அப்பவெல்லாம் இந்தியாவில் ஒரு 250 ரூபாய் சம்பளம். 1966 ஒரு 250 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு. இந்த 250 ரூபாய் சம்பளத்தை கவர்ல வச்சு கொடுப்பாங்க. அன்னைக்கு முதல் மாச சம்பளம் வாங்க போறேன், சந்தோஷமா போறேன். எங்க பிரின்சிபல் முதல்வர் என்ன தெரியுமா சொன்னார், உங்களுக்கு சம்பளம் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம்னு விவிசிஆர் முருகேச முதலியார் சொல்லிவிட்டார். என்னடா வம்பா போச்சு, கை கேட்டினது வாய் கேட்டது. சரின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். சாயந்தரம் 4:30 மணி முருகேச முதலியார் வந்து இறங்கிட்டார் கார்ல. பிரின்சிபல் ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டார். அந்த காமர்ஸ் வாத்தியார கூப்பிடுங்கன்னார். நான் தான் அந்த காமர்ஸ் வாத்தியார். உள்ள போனேன். என்ன பார்வை பார்த்தார். இந்த கவர் கொண்டாங்கன்னார். 250 ரூபாய் கவர் வாங்கினார். என்ன பார்த்தார். பைக்குள்ள இருந்து என்னவோ எடுத்தார். என்ன எடுத்தார் தெரியுமா? என் கையில கொடுத்தார். இது முருகனுடைய ராக்கால சந்தனம், வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்புறம் 250 ரூபாய் கவர். அது என்ன ராக்கால சந்தனம்? பழனி ஆண்டவனுடைய திருமேனி 9 பாஷாணங்களால் செய்யப்பட்டது. 9 மூலிகைகள். ராத்திரிக்கு அந்த மூலிகைகளுடைய பலன் அந்த உடம்புல அப்படியே வேர்க்கும். இந்த நெஞ்சில இவ்வளவு சந்தனத்தை வைப்பாங்க. கொப்பனாபட்டி செட்டியார்கள் ராக்கால மடம்னு பழனியில கட்டி இருக்காங்க. அங்கே இருந்து இந்த சந்தனம் மலைக்கு போகும். சாது சுவாமிகள் மடம் அங்க இருந்து சந்தனம் மலைக்கு போகும். இந்த சந்தனத்தை முருகன் நெஞ்சில ராத்திரிக்கு வச்சிருவாங்க. மறுநாள் காலையில போய் பார்த்தால் அந்த வேர்வை பட்டு அந்த சந்தனம் அப்படி உடைஞ்சு இருக்கும். எடுத்து நமக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. இவ்வளவுண்டு கிடைக்கும். நாக்குல வச்சா துளசி மாதிரி இருக்கும். சாப்பிட்டா வயிற்றுல உள்ள வியாதி பூரா தீர்ந்து போயிடும். நல்லா பசிக்கும். 4 இட்லி சாப்பிடுறவன் 40 இட்லி சாப்பிடுவான். அதுக்கு பேரு ராக்கால சந்தனம். அத முதல்ல பிரசாதமா கொடுத்தார். இத வச்சுக்கிடுங்க, இந்தாங்க கவர். அன்னைக்கு கொடுத்த சம்பளம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த குறைவும் இல்லாமல் முருகப்பெருமானால் இன்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் முருகன் என்னை தடுத்து ஆட்கொண்டது. இப்ப சொல்லுங்க, பழனி ஆண்டவனுக்காக இந்த உடம்பை செருப்பாக தைத்து போட்டாலும் போடலாம். கூடவே இருக்கிறான், எல்லாத்துக்கும் அருள் புரிகிறான். எனக்கு கல்யாணம் ஆச்சு, தாலியை கட்டினேன். வேடிக்கை தெரியுமா? தாலி கட்டுற போதுதான் என் மனைவிய முதல்ல பார்த்தேன். அதுக்கு முன்னால பார்க்கலீங்க. எங்க அப்பா அம்மா தான் பார்த்தாங்க. நாங்க நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த காலம் கல்யாணத்தனைக்கு தாலி கட்டுற போது நிமிந்து பார்க்கிறேன். அவளும் என்ன பார்க்கிறா, நானும் அவளை பார்க்கிறேன்.
தாலியை கட்டிட்டு வந்து உட்கார்ந்தனா ஒருத்தர் வந்து இந்தாங்க பழனி ஆண்டவன் பிரசாதம் ராக்கால சந்தனம். மறக்க முடியுமா? பழனி ஆண்டவன் கூடவே இருக்கிறான். இது இது பழனி அனுபவம். பழனி ஆண்டவனை பற்றி பேச ஆரம்பித்தால் அது அவ்வளவு தூரத்துக்கு போகும். நான் சொன்னது இது பழனி அனுபவம். இன்னொரு அனுபவம் கேட்டீங்களே, அது என்ன? சிக்கல் சிங்காரவேலரோட ஐயா. ஐயோ, அது மறந்துட்டேம்மா. பழனி ஆண்டவன் போன உடனே எல்லா சிக்கலும் தீர்ந்து போயிடுச்சு. அது ஒரு வேடிக்கை. சிக்கல் சிங்காரவேலன் அனுபவம். அங்கே எனக்கு கல்யாணம் ஆச்சு. 1969 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கல்யாணம். அந்த வருஷம் அக்டோபர் மாசத்துல தீபாவளி முடிஞ்சு கந்தர் சஷ்டி. கந்தர் சஷ்டி சிக்கல்ல ரொம்ப விசேஷம். சிக்கல்ல எப்படி தெரியுமா? முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வருவார். நாளைக்கு கந்தர் சஷ்டின்னா இன்னைக்கு, அதாவது 5வது நாள், தீபாவளி அமாவாசைக்கு அப்புறம் 5வது நாள் சாயந்தரம் முருகப்பெருமான் சிக்கல் கோயில்ல வெளியில வலம் வருவார். ஒரு தேர்ல, சின்ன தேர்ல வருவார். ரதம் நேர அம்மன் சந்நிதிக்கு முன்னால் அடிப்பார். அம்மனுக்கு பேர் தெரியுமா? சிக்கல்ல வேல் நெடுங்கண்ணி. வேல் போன்ற நீண்ட கண்களை உடையவள். வேல் நெடுங்கண்ணி சந்நிதி. சந்நிதிக்கு முன்னால நேர அங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கஜத்துக்கு அப்பால் முருகன் நிற்பார். அம்பாள் தேர்ந்து வேல் எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த வேலை கொண்டு போய் முருகனுக்கு சாத்துவார்கள். சின்ன விக்கிரகம், அழகான விக்கிரகம். அவருக்கு பேரு சிங்காரவேலன். சாத்துவாங்களா? சாத்தின உடனே நெத்தியில வேர்க்கும். தூக்கிட்டு வருவாங்க தோல்ல. கன்னத்துல வேர்க்கும், கீழே வேர்க்கும், வேர்வை சொட்டும். தூக்கி கொண்டு வந்து கோயிலுக்குள்ள ஒரு பளிங்கு மண்டபத்துல வைப்பார்கள். வச்ச உடனே பக்கத்துல இருக்கிற வள்ளிக்கு வேர்க்கும், அப்புறம் தெய்வ யானைக்கு வேர்க்கும், அப்புறம் பளிங்கு மண்டப சுவரெல்லாம் வேர்க்கும். போய் பார்த்தாத்தான் நம்புவீங்க. எல்லா சுவரும் வேர்க்கும். 9:30 மணி 10 மணி வரைக்கும். அப்புறம் சிங்காரவேலனுக்கு வேர்வை அடங்கும். அப்புறம் வள்ளி தெய்வ யானைக்கு அடங்கும். அப்புறம் சுவரெல்லாம் அடங்கும். இது சிக்கல் சிங்காரவேலன் 5ஆம் திருநாள். எனக்கு கல்யாணமான உடனே மனைவியை அழைத்து கொண்டு முதல்ல போன ஊர் சிக்கல். 2 பேரும் சா கணேசன் ஐயா எல்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம். மறுநாளைக்கு எங்களுடைய பட்டி மண்டபம். இந்த 5வது நாள் அன்னைக்கு அந்த கோயில் ட்ரஸ்டி தேவகோட்டை டிஆர் ராமன், டிஆர்னு அவருக்கு பேரு. அவர் தான் அங்க ஒரு ட்ரஸ்டி. அவங்க பரம்பரை ட்ரஸ்டி. சிக்கல்ல நம்ம ஆவண்ணா தெக்கூரை சேர்ந்த கருமுத்து அழகப்ப செட்டியார் சிக்கல் கோயிலுக்கு திருப்பணி பண்ணின புண்ணியவான். நம்ம தியாகராசர் கல்லூரி கட்டினாரே மதுரையில, கருமுத்து தியாகராச செட்டியார் கலை தந்தை, அவருடைய மூத்த சகோதரன். அவருக்கு பேரு கருமுத்து அழகப்ப செட்டியார்னு பேரு. அவர் தான் சிக்கல் கோயிலுக்கு பெரிய திருப்பணி பண்ணினவர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பரம்பரை ட்ரஸ்டிகள். தேவகோட்டை டிஆர் அருணாச்சலம், அவரும் அங்க ஒரு ட்ரஸ்டி. அவர் தான் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனவர். என்ன பண்ணாரு? இந்த வேர்க்கிற அன்னைக்கு அந்த பளிங்கு மண்டபத்துல கொண்டாந்து எங்களை எல்லாம் உட்கார வச்சு விட்டாரு. நாங்க உட்கார்ந்து இருக்கோம். முருகப்பெருமானை அங்கே இருந்து எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார்கள். பளிங்கு மண்டபத்துல வந்து வைக்கிறாங்க. நாங்க உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு பக்கத்துல முருகன் வந்து உட்கார்ந்துட்டார். எப்படி இருக்கும்? வேர்க்குது. நாங்க பக்கத்துல பாக்குறோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அர்ச்சகர் ஒண்ணு பண்ணினார். ரோஜா பூ எடுத்தார், முருகனுடைய கன்னத்துல வச்சார். அந்த வேர்வை அதுல பட்டது. எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தார். கம்பன் அடிப்பொடி சா கணேசன் முன்னால நிக்கிறார், வாங்கிக்கிட்டார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நிக்கிறார். ஆசா ஞான சம்பந்தம் நிக்கிறார். நாளைக்கு பட்டி மண்டபம், நாங்கெல்லாம் பேசுறோம், அதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நானும் வாங்கிக்கிட்டேன். சாகணேசன் சொன்னார், இதை சாப்பிடுங்கள். ரோஜா பூ வெளியில எடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த காத்து படுதா, ரோஜா பூவுக்கு மேல வேர்வையா இருந்தது திருநீராக, விபூதியாக மாறிவிட்டது. வெள்ளை வெளையர்னு விபூதி. ரோஜா பூ விபூதி, முருகன் பிரசாதம். அன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு வரைக்கும் தமிழை முருகப்பெருமான் எனக்கு கொடுத்து தடுத்து ஆட்கொண்டிருக்கிறான்.
சிக்கலம் பதிமேவு சிங்கார வேலனாம் தேவர் நாயகன் வருகவே, திகழும் வெண்ணை பிரான் ஒருபால் உறைந்த மெய் செல்வி பாலகன் வருகவேன். மறக்க முடியாத அனுபவங்கள். இதையெல்லாம் என் மனசுல இருந்து எங்கேயோ இருக்கிறத தோண்டி வெளியில எடுத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வினாக்களை கேட்கக்கூடிய உமா சொர்ணம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ஐயா, இத நீங்க சொன்னதுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். கடவுள் நேரம் பேசுவாருங்கிறது ஏதோ புராண காலத்துலன்னு இல்ல, இப்பவும் ஒரு தீபாராதனை மூலமா, ஒரு ஒரு பூ மூலமா, ஒரு ராக்கால சந்தனம் மூலமா அந்த இறை நம்பிக்கை இப்பவும் நம்ம முயற்சி பண்ணா, நம்ம நம்பிக்கையோட முயற்சி பண்ணா கிடைக்குங்கிறத நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இப்ப நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பத்தி கொஞ்சம் உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறோம். கோயில் ரொம்ப உலக புகழ் பெற்றது. நிறைய விஷயங்கள் நிறைய எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில அரிய தகவல்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்திருக்கும். அத கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா ஐயா? ஒரு ஒரு 2-3 செய்திகள் சொல்கிறேன். சித்தர்கள்ல முதல் சித்தர் சிவபெருமான். திருவிளையாடல் புராணத்துல சித்தராக வந்தவர் எல்லாம் வல்ல சித்தர்னு அவருக்கு பேரு. கல்யானை கரும்பு உண்ணச் செய்தவர் சித்தர். யாரு? சொக்கலிங்க பெருமான். அதனால மதுரை மீனாட்சி கோவிலுக்குள்ள 16 சித்தர்களுடைய சமாதி அடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு சொன்னார். நான் அதை மறக்கவே முடியாது. அவர் ஒரு சித்தர் மாதிரி இருப்பார். ஒரு துண்டு மட்டும்தான் கட்டி இருப்பார். பௌர்ணமி அன்னைக்கு வந்து சுத்துவார். ஏன்? பௌர்ணமி அன்றைக்கு மதுரை மீனாட்சி கோயிலிலே உள்ள 16 சித்தர்களும் எழுவார்கள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு போற பொழுது முன்னாலே ஒரு பெரிய நந்தி இருக்கும். முதல் நந்தி அது ஒரு சித்தர் சமாதிங்கிறார். உள்ளே போனால் நம்ம முக்குருணி அரிசி பிள்ளையார் அந்த இடத்திலே ஒரு சித்தர் சமாதிங்கிறார். மீனாட்சி சந்நிதியிலே கீழே விழுந்து கும்பிடுவார்களே கொடிமரத்துக்கு பக்கத்துல, அங்கே சித்தர் சமாதி இருக்கிறதுங்கிறார். சொக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே 2வது பிரகாரம் வர்ற பொழுது ஆங்காங்கே சிவலிங்கம் இருக்குமே, அதெல்லாம் சித்த சமாதிகள்ங்கிறார். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அந்த சிறப்பு உண்டு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? மற்ற கோயில்களுக்கு போனால் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். மதுரை மீனாட்சிட்ட போனா கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அதை அம்பாள் அருமையாக கொடுப்பாள். எங்க 2 மாச குழந்தை அம்மாவை பார்த்து பால் குடுன்னு கேட்டதுக்கு அப்புறமா தாய் பால் கொடுக்கிறாள் இல்லையே? நேரம் அறிஞ்சு குழந்தையின் பசி அறிந்து தாய் பால் கொடுக்கிறாளா இல்லையா? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அருள் செய்பவள் மதுரை மீனாட்சி. அதனால நீங்க இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். போய் நின்றால் போதும், அது கொடுக்கப்படும். இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். மீனாட்சியினுடைய திருவருள் இப்ப நடந்தது. ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு 15 வருஷத்துக்குள்ள மதுரையிலே கருமுத்து கண்ணன் அவர்கள் அந்த கோயிலுக்கு ட்ரஸ்ட் போர்டு சேர்மனாக இருந்தார்கள். அவரோட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அவர் என்னுடைய மாணவரும் கூட. கருமுத்து கண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் மீனாட்சியினுடைய செங்கோலை வாங்கியவர்கள். செங்கோல் அந்த மாதிரி வாங்கினவங்க வேற யாரும் கிடையாது. பரம பக்தர், மிக தூய்மையானவர், நல்ல நிர்வாகி. அதுல ஒரு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதுக்கு முந்தின கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு ட்ரஸ்ட் போர்டுல இருந்தவங்க ஒரு தேதி குறிப்பிட்டார்கள். கோயில் அர்ச்சகர்கள் வேறொரு தேதி குறிப்பிட்டார்கள். அந்த தேதிகளை நடத்துறதா இந்த தேதிகளை நடத்துறதா தெரியல. அர்ச்சகர்கள் சொன்னார்கள், மீனாட்சிக்கு முன்னால சீட்டு போட்டு பார்ப்போம். சரி, எல்லாம் வந்துட்டாங்க. அர்ச்சகர்கள் வந்தார்கள், ட்ரஸ்டீஸ் எல்லாரும் வந்தார்கள், கருமுத்து கண்ணன் வந்து விட்டார், எல்லாரும் வந்தாச்சு, சீட் எழுதி போட்டாச்சு. சீட்டை எடுக்கணும். கூட்டத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை வருது. அதுவா வருது, வந்து இப்படி பார்க்குது. கருமுத்து கண்ணன் சொல்கிறார், அம்மா இந்த சீட்ல ஒரு சீட்டை எடுத்து கொடு. ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தது. வாங்கி பார்க்கிறார். தேவஸ்தானத்திலே
டிரஸ்டிகள், அறங்காவலர்கள் எந்த தேதியை சொன்னார்களோ அந்த தேதி அந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்குத்தான் கும்பாபிஷேகம். இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா, உன் பேர் என்ன? அந்த குழந்தை ஒரு மாதிரி பார்த்தது, மீனாட்சி, ஓடி போயிடுச்சு. எப்படி இருக்கும்? கண்ணீர் வரும். நடக்குதுங்க, இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கின்றன. இன்னொன்னு சொல்றேன், மீனாட்சி கோவிலுக்கு அந்த கும்பாபிஷேக நேரத்துல மீனாட்சி அம்மனுடைய மேல உள்ள மூலஸ்தான கோபுரத்துக்கு தங்க தகடுகள் புதுப்பிக்கப்பட்டன. கருமுத்து கண்ணன் ஐயா தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணினர். மீனாட்சி அம்மன் கோயில்லையும் மூலஸ்தானம் தங்க ஸ்தூபி, சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில பெரிய ஸ்தூபி, அதுவும் தங்கம் கோபுரம், தங்க கோபுரம். மீனாட்சி கோபுரத்தை பூரா தங்கமா மாத்தியாச்சு. இந்த சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில எப்படின்னா, கீழ்ப்பகுதியில தங்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மேல் பகுதி தங்கம் பரவாயில்லாம இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண முடியாது, கும்பாபிஷேகத்துக்கு நாளாகி விட்டது அப்படின்னு சொல்லி இந்த கீழே இருந்த பகுதியை மட்டும் சுத்தம் பண்ணி வேற தயார் பண்ணி மாட்டிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, கீழே உள்ள பகுதி பளிச்சுன்னு இருக்கு, மேல உள்ள தங்கம் பழைய பகுதி அது ஒரு மாதிரியா இருக்கு. பார்த்தா ஏதோ வெள்ளை வேட்டியும் கருப்பு சட்டையும் போட்டாப்பது தெரியுது. கண்ணனுக்கு கவலை, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணணுமே, சொக்கலிங்க பெருமானே நீங்க தான் காப்பாத்தணும். அங்க இருந்து ஒரு ஆள் வரார், நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கிறவன், எனக்கு வேலை இருந்தா கொடுங்கிறார். இவருக்கு ஆச்சரியம். அவரை கூப்பிட்டார், வேலை பார்க்க சொன்னார். ஐயா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள யாகசாலை ஆரம்பிச்சிருவோம், அதுக்குள்ள முடிச்சிடுறேன். முடிக்க முடியாத வேலையை அந்த வந்தவர் முடிச்சு எல்லா பகுதிகளையும் புதுமையாக்கி புதுசாக்கி ஒரே மாதிரி ஆக்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் போனார். அவர் யாருன்னு அப்புறம் தெரியவில்லை. கருமுத்து கண்ணன் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். மீனாட்சி சன்னிதானம், சொக்கலிங்க பெருமான் சன்னிதானம் இன்னைக்கு நடக்குது. எனக்கு இப்படி அனுபவங்கள் நடந்தன. நான் அதெல்லாம் ரொம்ப பேருக்கு சொல்றது இல்லை. மீனாட்சி பக்கத்துல போனா எல்லாம் நடக்கும். நீங்கள் யோக்கியராய் இருக்க வேண்டும், நீங்கள் தவறு செய்யாதவராய் இருக்க வேண்டும். அவளிடத்தில் கேளுங்கள், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நினைச்சது நடக்கும், நல்லதைத்தான் நினைக்கணும். மீனாட்சியினுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. 1981 மீனாட்சியின் திருவிளையாடல். 1981 எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷத்துக்கு மேல ஓடி போயிடுச்சு. ஏன் 40 வருஷம் ஆயிடுச்சு. 1981 மதுரையில 5ஆம் உலக தமிழ் மகாநாடு எம்ஜிஆர் நடத்துகிறார். அப்போ மதுரை மீனாட்சி கோயில்ல இருந்து ஒரு போட்டி வச்சாங்க, கவிதை போட்டி. கவியரசு கண்ணதாசன் தலைப்பு கொடுத்தார். தலையாய தமிழுக்கு நிலையாய மகுடங்கள், இதான் தலைப்பு. தமிழ் தாய்க்கு உரிய மகுடங்கள், இது தலைப்பு. மொத்தம் 200 வரி பாடணும். மரபு கவிதையாய் இருக்க வேண்டும், இலக்கணம் மாறாததாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு. இப்படி கொடுத்தாரா? எல்லாரும் பல பேர் கவிதை அனுப்பினார்கள். 407 பேர் அனுப்பினார்கள். ஜனவரி மாசம் 1ஆம் தேதிக்குள்ள கவிதை அனுப்பணும். டிசம்பர் மாசம் 28, 29 வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், ஐயா இந்த கவிதை போட்டியில நீங்க கலந்துக்கிடுங்க. நமக்கு யாரையா பரிசு கொடுக்க போறா? வேண்டாம். இல்ல, 50 பாட்டு எழுதுங்கள். கவிதையில பரிசு கிடைக்காவிட்டாலும் 50 பாட்டு கிடைக்கும், எழுதுங்கள். கட்டாயப்படுத்தினார். சரி, எழுதினேன். 50 பாட்டு, காப்பு செய்யுள் சேர்த்து 51 பாட்டு எழுதியாச்சு. எழுதி கடைசி நாள் என்னைக்கு கொடுக்கணுமோ அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டி. பல பேர் அதுக்கு நீதிபதிகள். சுப அண்ணாமலை, அவரு திருத்தி, அதுக்கு மேல ஆமு பரமசிவானந்தம், அதுக்கு மேல ஆசா ஞான சம்பந்தம், ஒவ்வொரு கிரேடா போகுது. இங்க VN சிதம்பரம் செட்டியார் அப்ப இங்க ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் மதுரையில. எல்லாரையும் இந்த கவிதைகளோட ஒரு அறையில கொண்டே போட்டுட்டார்.
எல்லாரும் ஒரு பிர்லா விஸ்வரம் அந்த பங்களா சின்ன பகுதி, அங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போகும். நீதிபதிகளை மற்றவங்க யாரும் போய் பார்க்கப்படாது. 408 கவிதைகள், பல பேர் உட்கார்ந்தார்கள், தீர்ப்பு எல்லாம் முடிச்சாங்களா. அன்னைக்கு 9ஆம் தேதி 1981 ஜனவரி மாசம் 9ஆம் தேதி பரிசளிப்பு விழா. காலையில தகவல் வருது, இன்னாருக்கு முதல் பரிசு, இன்னாருக்கு 2வது பரிசு, இன்னாருக்கு 3வது பரிசு. 3வது பரிசு வாங்கினவர் மதுரை கல்லூரியினுடைய பேராசிரியர் துரைசாமி அவர்கள். 2வது பரிசு வாங்கியவர் ஒரு பெரிய டாக்டர், மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடியவர், அருணகீதா என்று பேர். முதல் பரிசு வாங்கினவர் அவர் சௌராஷ்டிர கல்லூரியில் தமிழ் துறையில் படித்துவிட்டு, அதாவது தமிழ் படிக்காமல் வணிகவியலில் படித்தவர். அவர் பெயர் சோசோமி சுந்தரம். எனக்கு ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு தலைமை யாரு தெரியுமா? நம்ம கவியரசு கண்ணதாசன் தலைமையில கவியரங்கம். எங்களுக்கு பரிசு 4001 ரூபா. அப்போ 1981 பொற்கிளி கவிதை, பொற்கிளி கவிஞர். கிளின்னா கிழிக்கப்படுவது கிளி, அதாவது முடிச்சு. அதுல 4001 ரூபா பணத்தை போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த மூட்டை மாதிரி. கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. பொற்கிளி கொடுத்தார்கள். மீனாட்சி கொடுத்தால் மறக்கவே முடியாது. வாங்கி கொண்டு மீனாட்சி சந்நிதிகளை போய் கண்ணீர் விட்டு அழுதேன். அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வரைக்கும் மதுரை மீனாட்சி அற்புதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறாள். நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் பேச மாட்டேன். சத்தியமா அவ பேச ஆரம்பிப்பா. அவ நிறுத்தினாள்னா நான் அதுக்கு மேல பேச முடியாது. தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சு. அவளை விட்டால் வேறு கதியே கிடையாது. ரொம்ப நன்றி ஐயா. அற்புதம். நிறைய தகவல்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் ஐயா, எல்லா சிவாலயங்கள்லயும் 63 நாயன்மார்களும் பராரத்துல பார்த்திருக்கோம். நீங்க சொல்லியிருக்கீங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல காரைக்கால் அம்மையார் பேயுருவுல அவங்க திருமேனி இருக்கு அப்படின்னு. அதையும் கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? காரைக்கால் அம்மையார் நம்ம 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள். ஒன்னு பாண்டிய நாட்டினுடைய மகாராணி மங்கையர்க்கரசியார், 2 சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தாயார் இசைஞானியார், 3 நகரத்தார் இனத்தில் பிறந்து முதலில் சிவபெருமானுக்கு பாடல் எழுதி பதிகம் பாடி, வெண்பா பாடி, கட்டளை கரித்துறை பாடி, அந்தாதி பாடி சிவபெருமானுக்கு பாட்டு பாடினால் அவர் நம்ம கூட வருவார் என்று நிரூபித்தவர் காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் எல்லா ஊர்லயும் அடியார்கள் 63 பேரும் நிற்பார்கள். காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்திருப்பாள். ஏன் தெரியுமா? சிவபெருமானே, நீ ஆடும்போது நான் உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும், பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். சரி, சிவபெருமான் அதனாலதான் அம்மையாரை உட்கார வைத்தார். இந்த அம்மையாருடைய பேய் வடிவம் தாய்லாந்துல ஒரு கோபுரத்தில இருக்கு. எப்படி ஆச்சரியம் பாருங்க. அத பல பேர் புத்தகத்திலே போட்டு விட்டார்கள். மதுரை மீனாட்சி கோவிலுக்குள்ள போனா சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ள நுழைகிற பொழுது இடதுகை பக்கத்திலே பெரிய நடராஜா ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி, காளி தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் 2 திருவாலங்காடு. சிவபெருமான் ஒரு கால மேல காது வரைக்கும் தூக்கி இருப்பார். அது ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி. அந்த ஊர்த்துவ தாண்டவ மூர்த்திக்கு கீழே பேய் வடிவத்தில இந்த கையை தூக்கி கொண்டு நின்ற கோலத்தில் காரைக்கால் அம்மையார் காட்சி அளிக்கிறார். வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது. கல்லுல பேய் வடிவம். அது என்ன பேய் வடிவங்கிறீங்களா? இந்த ஹைஸ்கூல்ல பார்த்தா இந்த ஸ்கெலிட்டன், அதாவது இந்த எலும்பு கூடு வச்சிருப்பான் பாருங்க, அது மாதிரி திருமேனி. ஆனா முகத்துல அந்த பேய்க்கு அப்படி ஒரு பக்தி. நமக்கு வராத பக்தி அந்த பேய் வடிவத்துக்கு வந்தது. அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வுருவோ நும்பிரான் என்பார்கட்கு என் உரைக்கேன், எவ்வுருவோ நின்னுருவம் ஏது. கடவுளே, நான் அன்னைக்கும் உன்னை
பார்க்கல, இன்னைக்கு உன்னை பார்க்கல. யாராவது சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னு கேட்டா நான் என்னத்தையா சொல்லுவேன் அப்படின்னு பாடினவள் காரைக்கால் அம்மையார். அந்த பேய் வடிவத்தை மதுரை கோயிலுக்கு வந்தால் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்திக்கு கீழே பார்க்கலாம். அந்த பேய் அப்படியே பக்தி வடிவோடு நிற்கும். அடுத்த தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அவசியம் அதை பார்க்கணும் ஐயா. நீங்க சொன்னதுல இருந்து அதை பார்க்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. கட்டாயம் பார்க்கணும். உமா, நீங்க அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஐயா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் வேணும்னா நீங்க தண்ணி எதுவும் குடிக்கணும்? தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. சரி, தமிழ் தான் எல்லாம். சரி. ஐயா, இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தை பத்தி, அதுலயும் அமெரிக்கால இருக்கிற நகரத்தார்களை சேர்ந்த இளைய சமுதாயத்தை பத்தியும் அவங்களோட ஆன்மீக ஈடுபாட்டை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? நான் 2 முறை அமெரிக்காவுக்கு வந்தேன். 2022 ஒரு 42 நாள் தங்கி இருந்தேன். நம்ம நியூ ஜெர்சி, அட்லாண்டா, சிகாகோ, நியூயார்க் அந்த பகுதியெல்லாம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்ப 2023 செப்டம்பர்ல நம்ம இன்னொரு பகுதி, இந்த பகுதிக்கு போகாம அந்த பகுதி மட்டும் போயிட்டு வந்தேன். அதாவது அந்த சியாட்டில் பகுதி, அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இதை பொறுத்த மட்டும் நான் சொல்ல வேண்டியது 3 செய்திகள். 1, தமிழ்நாட்டிலே உள்ள மக்களுக்கு உள்ள சமய ஈடுபாட்டை விட அமெரிக்காவிலே உள்ள மக்களுக்கு உள்ள சமய ஈடுபாடு மிக மிக அதிகம். இங்க எல்லாம் ரொம்ப பேரு கவலைப்பட மாட்டாங்க. அங்கே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள், அந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதுலயும் சில பகுதிகளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கிறார்கள். அமெரிக்காவில ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு தமிழ் யார் சொல்லி கொடுக்கிறா? அங்க போய் வசிக்கிறவங்க சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அருமையாக தமிழ் படிக்கிறார்கள், தமிழ் பாட்டுக்கள் படிக்கிறார்கள், ஆத்திசூடி, கொன்றை வேந்தெல்லாம் படிக்கிறாங்க. நாங்க தமிழ்நாட்டுல அதையெல்லாம் மறந்துட்டோம். அதனாலே இது எனக்கு ஒரு செய்தி. அவர்கள் இப்பொழுது ஆர்வத்தினாலே நன்றாக படிக்கிறார்கள். 2வது, ஆலயங்கள். ஆலயங்களிலே ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு பணி செய்கிறார்கள். எத்தனை கோயில், அத்தனை கோயிலுக்கும் போய் வழிபாடு செய்கிறார்கள். அவங்களுக்கு 1000 வேலை. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாவிட்டாலும் தேவாரத்தை ஆங்கிலத்தில் எழுதி அப்படியாவது படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இங்கே தமிழ் தெரிஞ்சாலும் தேவாரத்தை தூக்கி போட்டு விட்டார்கள். அதனால இது 2வது. தாய்க்குலங்கள். ஏன் உங்களே எடுத்துக்கிடுங்களேன். நான் ஒரு சாதாரணப்பட்ட ஆளு, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சாதாரண ஆளுன்னு சொல்ல முடியுமா? இல்லம்மா, எனக்கு என்னம்மா தெரியும்? என்ன கூப்பிட்டு உன் அனுபவத்தை எல்லாம் சொல்லு அப்படிங்கிறீங்கன்னா உங்களை நான் எப்படிம்மா பாராட்டுறது? ரொம்ப சிறப்பாக பாராட்ட வேண்டும். எல்லாருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. எத்தனை கோயில்கள், அந்த கோயில்களில் எல்லாம் நகரத்தார் பெருமக்கள் ரொம்ப பேர் ஈடுபாடாக இருக்கிறார்கள். ஏன் நகரத்தார்கள் மாதிரியே யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் அவங்களை கையெடுத்து கும்பிடணும். உலகம் பூரா யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் ஆலயங்களை கட்டி சைவத்தையும் தமிழையும் வளர்த்து வருகிறார்கள். நகரத்தார்கள் எப்படி சைவத்தையும் தமிழையும் தாங்கள் சென்ற இடத்திலே எல்லாம் வளர்க்கிறார்களோ அது மாதிரி யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிறார்கள். அதுக்காக வைஷ்ணவத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லை. நகரத்தார்களுக்கு சைவமும் வைணவமும் 2 கண்கள். நகரத்தார்களுடைய முதல் கோயில் இளையாத்தங்குடியிலேயே கணனிவாசல் பிரிவு நகரத்தார்கள் பெருமாளையும் கும்பிடக்கூடியவர்கள். அதனாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் ஈடுபாட்டோடு, இன்னும் சொல்ல போனா ஒரு ஊர்ல சியாட்டில்ல தான் ஒரு நகரத்தார் வீடு, 2 பையங்க, அந்த 2 பையங்களையும் படிக்க வைக்கணும்னு மதுரையில இருந்து ஓதுவார் காலையில சூமில பாடம் சொல்லி கொடுக்கிறார். அந்த பிள்ளைங்க தேவாரம் படிக்குது. இருக்கிறது அங்க சியாட்டில்.
பாடம் நடக்கிறது இவர் மதுரையில. இங்க இருந்து காலையில அந்த பிள்ளைங்க, அதாவது அமெரிக்காவில அது சாயங்கால நேரம், இதே மாதிரி தான் வச்சுங்களேன். இந்தியாவில காலை நேரம். அவர் காலையில எந்திரிச்சு சொல்ல, அந்த பிள்ளைங்க படிக்க, நமக்கு வாத்தியார் கிடைக்கலையேன்னு மதுரையில இருந்து அந்த ஓதுவாரை ஏற்பாடு பண்ணி அமெரிக்காவில இருக்கக்கூடிய நகரத்தார் மாணவர்கள் தேவாரம் திருவாசகம் கற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவிலே மதுரையிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் அது கிட்டே போகாம இருக்கிறாங்களே. தீர்த்தக்கர பாவின்னு சொல்லுவான். தீர்த்தத்துக்கு பக்கத்திலே இருந்து குளிக்க மாட்டார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேவாரம் திருவாசகம் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதிலே தாய்மார்கள் ரொம்ப ஈடுபாட்டோடு பணியாற்றுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, அகிலா நடேசன், உமா சொர்ணம், விசாலாட்சி முத்துராமன் எல்லாம் ஒரே ஒரு தம்பிதான் ஆண்கள் பெருமையை காப்பாத்துறதுக்கு சஞ்சீவன்னு வந்திருக்கிறார். நகரத்தார் பெண்கள் எல்லாரும் மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். எனக்கு ஒண்ணு தோணுது, இந்த கடல் தாண்டி போனாத்தான் இந்த நல்ல உணர்வு வருமோ என்னமோ தெரியல. கடல் தாண்டினதுனால அவர்கள் இந்த மாதிரி உணர்வோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ்க, சைவமும் தமிழும் தழைத்து நீதோங்க அவர்கள் வாழ்க என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நாங்க சரியான பாதையில தான் அடுத்த தலைமுறையை கொண்டு போய்கிட்டு இருக்கோமாங்கிறது தான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு. நீங்களே அதுக்கான பதிலும் சொல்லிட்டீங்க. நல்லது, நல்லது. அப்புறம் ஐயா, இப்ப நகரத்தார்களை பொறுத்த வரைக்கும் கோயில் திருப்பணி, அன்னதானம், தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய திருப்பணிகள்ல அவங்களோட பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம ஊரை விட்டு தொலைதூரத்துல மத்த நாடுகள்ல போய் எல்லாம் செட்டில் ஆன இந்த காலத்துல ஊருக்கு போகும்போது அந்த கோயில்களுக்கு போறது, இல்ல அங்க ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அதுல நம்மளால முடிஞ்ச பங்களிப்பு பண்றது, இந்த அளவோட தான் இருக்கு ஐயா. இன்னுமே கூட வேற எந்த விதத்துல நம்ம பாரம்பரியத்தை, நம்ம ஆன்மீகத்தை, நம்ம கோவில் தொடர்புகளை காப்பாத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களோட அறிவுரை என்ன ஐயா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பல கோயில்கள்ல ஒருவேளை பூஜைக்கு கூட வழி கிடையாது. நான் சொல்லக்கூடாது, எங்கள் அறநிலையத்துறை அதுக்கெல்லாம் பயன்படவில்லை. பல கோயில்கள்ல பூஜைக்கு வழி இல்லை. பல கோயில்கள் இடிந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் இனிமே கட்ட முடியாது யாராலையும். கோயிலுக்குள்ளே பெரிய மரங்கள் வேர்விட்டு வளர்ந்து உடைத்து கொண்டிருக்கின்றன. எங்கள் அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இந்த வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் பல பேர் இங்கே அந்த திருப்பணிகளை செய்கிறார்கள். எங்கிட்டயே ஒருத்தர் அப்படி கொடுத்தார் ஒரு பணத்தை. ஐயா, இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலே எந்த கோயிலையாவது யாருக்காவது அந்த அர்ச்சகர் வசதி இல்லாதவராக இருந்தாலும், பல கோயில்கள்ல அர்ச்சகர்கள் தான் அந்த கோயிலை கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னார். இந்த மனசெல்லாம் அமெரிக்காவில் உள்ளவங்களுக்குத்தான் வருது. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், நம்ம புது கோயிலை கட்ட வேண்டாம், பழைய கோயில் இருக்கதை காப்பாற்றணும். அமெரிக்காவில உள்ள உங்களுக்கு டாலர் சம்பாத்தியம், டாலர்ல சம்பாதிச்சு ரூபாயில செலவழிக்கிறது ரொம்ப வசதி. ரூபாயில சம்பாதிச்சுதான் டாலர்ல செலவழிக்க கூடாது. இந்த நாட்டிலே நிறைய கோயில்கள், இந்த நாட்டு கோயில்களுக்கு நல்ல வழியில் தினந்தோறும் இந்த மக்கள் ஆலயத்துக்கு வருவதற்கும் கோயில்ல தேவாரம் திருவாசகம் படிப்பதற்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த ஓதுவார்களுக்கு சம்பளம் கம்மி, அவங்க யாரும் ஓதுவார்களா வர தயாரா இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி செய்ய வேண்டும். அதுக்கு அரசாங்கம் துணையாய் இருக்க வேண்டும். நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க இருக்கிற பகுதியிலேயும் உங்கள் சொந்த ஊர்களிலேயும் ஏதாவது பிள்ளைகளுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். கோயில்கிட்ட போய் நம்ம இருக்கிறதா இருந்தா அரசாங்கத்துல அனுமதி வாங்குறதுக்குள்ள 5 தலைமுறை முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிள்ளைகள்
அவங்களுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்னமாவது ஒரு ஏற்பாட்டை, ஒரு அமைப்பை செய்தால் வருங்கால சந்ததிகளுக்கு அது உதவியாய் இருக்கும். இன்னொரு கவலை, நம்ம கோயில்களை எல்லாம் முன்னோர்கள் நம்மிடத்திலே ஒப்படைத்தார்கள். நம்ம பிள்ளைகள்கிட்ட அதையெல்லாம் ஒப்படைக்க வேண்டும். அதுக்கு நம்முடைய அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அது அங்கங்க குறைஞ்சு போயிடுது. அதனாலே அது சிரமமான காரியமாய் இருக்கிறது. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அது அந்த உணர்ச்சியை ஊட்ட வேண்டும். ஆங்கிலம் படிக்கிறோம், ஆங்கிலத்துல பேசுறோம், வேலை பார்க்கிறோம், வீட்டுக்கு வந்தா தமிழ்ல பேசணும். இல்லைன்னா தமிழ் போயிடும். பேசலைன்னா தமிழ் போயிடுமா? தமிழ்ல பேசணும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மொழி, நம்ம தேவாரம், நம்ம திருவாசகம். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அந்த காலத்திலே இந்து மதத்தின் கோட்டை காவலர்கள் என்று சங்கராச்சாரிய சுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான், அவரால் போற்றப்பட்டவர்கள். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படியாவது இதை சொல்லி கொடுக்கணும். அமெரிக்காவிலே உள்ள பெருமக்கள் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவரவர் சொந்த ஊரிலே இந்தியாவிலே உள்ள பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும். அது ஒரு பள்ளிக்கூடத்தின் மூலம் அமையலாம், அல்லது இங்கே உள்ள நகரத்தார் கோயில்களின் மூலம் அமையலாம். இதுதான் இப்பொழுதைக்கு நாம் செய்யக்கூடியது. காலம் கனிந்து வரும். கூடிய சீக்கிரத்தில் நகரத்தார்கள் திருப்பணி செய்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் மிக நன்றாக பணி செய்யக்கூடிய ஒரு காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. வரட்டும். அப்பொழுது ஆலய பணிகளை நாம் சிந்திப்போம். ரொம்ப நன்றி ஐயா. இப்ப நீங்க சொன்ன தகவல்களை கேட்டுட்டதை வச்சு நிச்சயமா இத பத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எங்களால் ஆனதெல்லாம் அவசியம் செய்யறோம் ஐயா. இப்ப என்னோட கேள்விகளை நான் முடிச்சுக்கிட்டேன். சஞ்சீவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு. வணக்கம் ஐயா. உங்கள்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தோஷம். முதல் கேள்வி கேட்கலாமா? இளஞ்சிங்கத்துக்கு வணக்கம். என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். சிவன் தலையில சந்திரன், கையில மான்லாம் வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? அதோட புலித்தோல் அவர் போட்டிருக்கிறதுக்கும் அர்த்தம்? அதானே, சிவபெருமான் தலையில சந்திரன் வச்சிருக்கார், கங்கை வச்சிருக்கார், புலித்தோலை கட்டிக்கிட்டு இருக்கார். ஏன் சூலாயுதம் வச்சிருக்கார்? தலையில சந்திரன் ஏன் தெரியுமா? காலில் விழுந்தவர்களை சிவபெருமான் காப்பாற்றி தலையில் எடுத்து வைத்துக் கொள்வார். நம்ம காலில் யாராவது விழுந்தா அவரை நம்ம தலையிலேயே தூக்கி வச்சுக்குவோம். சந்திரன் வந்து காலில் விழுந்தான், சிவபெருமானே எனக்கு சாபம் உண்டாகி விட்டது, எங்க மாமனார் சாபம் கொடுத்து விட்டார், நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். சிவபெருமான் என்ன பண்ணார்? நீ இனிமேல் வளர்வாய், தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். தலையில சந்திரன் வச்சிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காலில் விழுந்தவர்களை காப்பாற்றி தன் தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சிவபெருமான் எளிமையும் பெருமையும் உடையவர். கங்கையை வச்சிருக்கார். கங்காதேவி ஆகாயத்தில் இருந்து நான் வேகமா பூமியில விழப்போறேன், பூமியை அடிச்சுக்கிட்டு போயிடுவேன், இந்த சிவபெருமான் தாங்கினால் அவரையும் அடிச்சுக்கிட்டு போயிடுவேன், அப்படியே குதிச்சாலாம். எங்க இருந்து? ஆகாசத்தில் இருந்து. சிவபெருமான் சடைய விரிச்சு தாங்கினாராம். கங்கை காணாம போயிட்டாலாம். சடை அவ்வளவு பெருசு. பகீரதன் தவம் பண்ணனவன் சிவபெருமானே கங்கையை வழியில விடுங்க, ஒரு சின்ன முடியை அப்படி எடுத்து விட்டாரா. அதுதான் இப்ப வர்ற கங்கையா. கங்கையை தலையில வச்சிருக்கிறது என்ன அர்த்தம்? ஆணவத்தோடு வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி, ஆணவம்னா ஈகோ, ஆணவத்தை மாற்றி அவர்களை தன் பணிக்கு ஆளாக்குபவர் சிவபெருமான். அப்படின்னு அர்த்தம். கங்கையை தாங்கியது உலகத்தை காப்பாற்றக்கூடிய கருணை. சந்திரனை தாங்கியது காலில் விழுந்தவர்களை, பக்தர்களை காப்பாற்றக்கூடிய கருணை. சூலாயுதம் வச்சிருக்கார் சிவபெருமான். சூலாயுதம் எதுக்கு? ஆணவம், கண்மம், மாயைன்னு நம்ம கிட்ட 3 குற்றம் இருக்கு. ஆணவம்னா ஈகோ, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாம் சாதிச்சேன். சொல்லாதே.
இத மாத்தணும். கண்மம்னா நல்லது கெட்டது எல்லாம் பண்றோம், 1000 சிந்தனை. அதை மாத்தணும். எண்ணத்துல கூட கணக்காய் இருக்க வேண்டும். கண்டதை நினைக்கப்படாது, மனசு கெட்டு போயிடும். கணக்கு வீட்டுல கணக்கெழுதி வைக்கிற மாதிரி அந்த காலத்திலே செட்டியார்கள் வீட்டுல கணக்கெழுதி வச்சாங்களாம். மனசு எண்ணத்துக்கும் கணக்கு வைக்கணும். கணக்காயிரு, அப்பத்தான் மனசு சுத்தமாக இருக்கும். இதுதான் கண்மம். இந்த எண்ணங்கள் அதை குறைக்கணும். 3வது மாயை. மாயைன்னா என்ன? நிலைக்காதத நிலைக்கும்னு நினைக்கிறோம். இதுதான் மாயை. இந்த 3ஐயும் குத்துறதுக்குத்தான் சூலாயுதம். சிவபெருமான் கையில என்ன வச்சிருக்கார்? முத்தலை சூழ வச்சிருக்கார். ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் குத்திட்டு போவோம். நம்ம என்ன பண்ணணும்? 3 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு போயிட்டோம். எலுமிச்சம்பழம் குத்துறதுக்கா சூலாயுதம்? இல்ல, நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் குத்திட்டினா நான் காப்பாத்துறேன். எதுக்கு புலித்தோலை கட்டிக்கிட்டு இருக்கார்? புலித்தோல் என்னத்துக்கு? இந்த புலித்தோலை கட்டிக்கிட்டு உட்கார்ந்தோம்னா இந்த பூமியில இருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம உடம்ப பாதிக்காது. இந்த கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுங்கிறான் பாருங்க, அது மாதிரி இந்த புலித்தோல் 2க்கு நடுவுல இருந்து பூமி நம்முடைய ஆற்றலை இழுத்து கொள்ளும். அப்படி இழுத்து கொள்ளாமல் செய்வது இந்த புலித்தோல். பெரிய சன்னியாசிகள் புலித்தோலையும் மாந்தோலையும் போட்டு உட்கார்ந்து இருப்பார்கள். சிவபெருமான் புலித்தோலை ஏன் கட்டிக்கிட்டு இருக்கிறார்? ஏன் கட்டிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இந்த புலி என்பது நம்முடைய வேகமான நினைப்பு. இன்னும் சொல்ல போனா ஓடக்கூடிய மனம். ஓடக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி இடுப்பில் கட்டிக்கொள். அதுதான் புலித்தோலை கட்டி கொண்டது. அவ்வளவுக்கும் அடையாளம் இருக்கு. எல்லாம் சிம்பல்ஸ். நம்ம அது புரியாம கதையை சொல்லிட்டு விட்டுடுறோம். சிவபெருமான் திருநீறு பூசி இருக்கார். ஏன் பூசி இருக்கார்? உடம்புல 16 இடத்துல திருநீறு பூசினால் உள்ள இருக்கிற தண்ணிய உறிஞ்சிரும், ஜலதோஷம் வராது. நீங்க சிவம் சைவம்ங்கிறது அப்புறம் இருக்கட்டும். விபூதி பூசினா ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. சிவபெருமான் எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறார்னா அதுக்கெல்லாம் தத்துவார்த்தங்கள் தவிர இப்படிப்பட்ட காரணங்களும் உண்டு. நன்றி ஐயா. இப்ப கோயிலை பத்தி சில கேள்விகள். கோயில் கோபுரத்துல கலசம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆன்மீகத்திலையும் அறிவியல். தம்பி, நல்ல கேள்வியா கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆன்மீகத்துல கோயில் கலசம் என்பது ஆண்டவனுடைய திருமுடி மாதிரி. தூரத்தில இருந்து கோயில் கலசத்தை பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த மனசுதான் மனுஷன். மனசுல இருந்து வந்ததுதான் மனிதன். மனசு கெடுத்து விடும். மனசு போன போக்குத்தான் மனிதன். மனசை ஒழுங்குபடுத்திட்டா மனுஷன் ஒழுங்கா இருப்பான். இந்த கோபுரத்தை பார்த்தா பெரிய கோபுரம், பெரிய கோபுரம், பெருசா பார்த்தா மனசுக்கும் ஒரு விரிவு கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம சாமிகளை மலை மேல கொண்டே வச்சது. மலையில ஏறிப்பாரு, எல்லாம் ஒரு மாதிரி தெரியும். 100 அடி வீடும் ஒரு மாதிரி தெரியும், 5000 அடி உயரம் உள்ள வீடும் ஒரு மாதிரி தெரியும். பிளேன்ல பறக்கிற போது எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இந்த மலையில ஏறி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இதுக்காகத்தான் நம்ம கடவுள் மேல கொண்டே வைக்கிறது, மேல இருந்து பார்க்கிறது. சரிதானா? கோபுரத்தை பார்த்தா மனசுக்கு நிம்மதி. இது ஆன்மீகம். இப்ப முக்கியமான செய்தி சொல்றேன். கோபுரத்துல கலசம் வைக்கிறாங்க. அந்த கலசம் கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி உயரம் இருக்கும். கலசத்துக்கு உள்ள ஒரு வரகுன்னு ஒரு தானியம் இருக்கும், ஒரு புஞ்சத்தானியம் வரகு. வரகை சாப்பிடலாம். இந்த வரகை உள்ள போட்டு கெட்டிச்சு விடுவாங்க. இப்போ ஒரு கோபுரம், மீனாட்சி அம்மன் கோயில்னு எடுத்துக்கிடுங்க, 9 நிலைன்னு எடுத்துக்கிடுங்க. தட் இஸ் 9 ஸ்டேஜஸ், 9 மாடி. அப்போ 9 கலசம் வைப்பாங்க. ஒவ்வொரு கலசமும் கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு இருக்கும். அதுக்குள்ளே வரகு தானியத்தை போட்டு மூடிடுவாங்க. அதை தூக்கி மேல வைப்பாங்க. மேல் பகுதி கூர்மையா இருக்கும். ஏன் தெரியுமா? மேல இடி விழுந்தா கூட அதை இழுத்து விடும். மின்னலையும் இடியையும் இழுக்கக்கூடியது இந்த கூர்மையான தானியம் அடங்கிய கலசத்துக்கு ஒரு ஆற்றல். அப்படியே இழுத்து விடும்.
அதனால இடி விழுகாது. எத்தனை கோபுரம் கலசம் வர. இன்னொன்னு தெரியுமா, அந்த காலத்துல நம்ம வீட்டுல கோயில் கோபுரத்தை விட நம்ம வீடு கட்டையாத்தான் இருக்கணும். எது உயரமா இருக்கணும்? கோபுரம் தான் உயரமா இருக்கணும். இப்படி சொல்றேன், கோபுரத்தை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது. ஏன்? உயரமா வீடு கட்டினா அது மேல இடி விழுகும். கோபுரம் இருந்ததுன்னா கோபுரம் இடிதாங்கி மாதிரி இந்த வரகு இழுத்து போடும். அதனால கோபுரத்துக்கு கீழே வீடுகள் கட்டப்பட்டால் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு உண்டு. இன்னொன்னு சொல்றேன், பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லா தானியமும் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, புதுசா தானியத்தை உண்டாக்கணுமே, அதுக்கு விதை வேணுமே. கோபுர கலசத்திலே உள்ள வரகை கொண்டு வந்து விதை போட்டால் திரும்ப முளைக்கும், பாதுகாப்பாக இருக்கட்டும். அந்த காலத்திலே வரகு தானியத்தை கொண்டே விட்டார்கள். மிகப்பெரிய அறிவார்கள். அவங்களுடைய அறிவுக்கு முன்னால நம்முடைய அறிவு ரொம்ப கம்மி. இதெல்லாம் அறிவியல் ரீதியான காரணங்கள். இப்ப இருக்க மாடர்ன் டெக்னாலஜிகளுக்கு இந்த கிரேன் மாதிரி எல்லாம் இல்லாத போது முன்னாடி கோயிலு கட்டையில எப்படி அந்த கனமான பெரிய கல்லெல்லாம் மேல கோபுரத்துக்கு தூக்கி போய் கட்டிருப்பாங்க? அருமையான கேள்வியா. அந்த காலத்துல யானைகள் இருந்தது, பெரிய யானைகள், படைகள் இருந்தது. இந்த ராஜாக்கள்கிட்ட உள்ள சேனைகள், அந்த சேனையில வீரர்கள், அவங்களையும் யானைகளையும் பயன்படுத்தி பெரிய 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 மண்மேடுகளை உண்டாக்கி மேல வசத்தி அப்படி கட்டியிருக்காங்க. அதாவது சண்டை வராத காலத்துல போர் வீரர்களை சும்மா வச்சிருக்கணும். அப்படி வச்சுக்காம அவங்கள வச்சு வேலை வாங்குகிறது. அவங்கதான் கஷ்டப்பட்டு யானைகளை பயன்படுத்தி தூக்கி நிறுத்தி இருக்கணும். கிரேன் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. பெரிய பெரிய கல்லு. இன்னைக்கு ஒரு மண்டபத்து ஒரு தூண் பண்ண நம்மளால முடியல. அவர்கள் பெரும்பகுதி யானைகளை வச்சு இழுத்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்மளா பார்த்தோம். எத்தனை வருஷம், 1000 வருஷம் ஆச்சு. ராஜராஜ சோழன் பெரிய கோபுரத்தை கட்டுற பொழுது ஒரு பெரிய பள்ளத்திலிருந்து மண்மேடு போட்டு அங்கிருந்து எடுத்து கொண்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சுத்தி 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 மேல கொண்டு போனான்னுங்கிறாங்க. அதெல்லாம் செவிவழி செய்திகளே தவிர நமக்கு இன்னைக்கு தெரியல. ஆனால் ஆள்கட்டு அதிகம், யானைகள் அதிகம். அதை வச்சுதான் அவங்க இவ்வளவு பெரிய கல் கட்டடங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்புறம் அடுத்தது பிரதோஷத்தும் போது நம்ம சிவன் சன்னதியில சனிகேஸ்வரர் வரைக்கும் புராணம் வந்துட்டு அதுக்கப்புறம் சனிகேஸ்வரர் வந்து திரும்பி மறுபக்கம் நம்ம புராணம் வரமே, அது எதுக்கு, எப்படி, ஏன் பண்றோம்? பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். திடீர்னு விஷம் வந்துருச்சு. ஒரு பாம்பை வச்சு கடைந்தார்கள், வாசுகி பாம்பு. அதுவும் விஷத்தை கக்குனுச்சு. பார்க்கடல்லையும் விஷம் வந்தது. எல்லா விஷமும் சேர்ந்து ஆலகாலம் 2 விஷம் பயங்கரமா பரவினுச்சு. இந்த விஷம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த சில கேஸ் அது வந்ததுன்னா நம்ம பயந்து செத்து போறோமா இல்லையா? வாயுக்கள் உண்டாகுதா இல்லையா? அந்த மாதிரி அந்த விஷம் விரட்டின உடனே எல்லாரும் வந்து சிவபெருமான் காலில் விழுந்தாங்களாம். விழுந்தவங்க விஷத்துக்கு பயந்து ஓடி வந்தா முறையாவ ஓடி வருவாங்க. ஒருத்தன் இப்படி ஓடுவான், ஒருத்தன் அப்படி ஓடுவான், ஒருத்தன் எதிர்த்து ஓடுவான். பயந்து ஓடுறவன் அப்படித்தானே ஓடுவான். அப்படியெல்லாம் ஓடி வந்தாங்களாம். சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து தான் வாயில் வைத்து தொண்டையில நிறுத்தினாராம். தேவர்கள் காலில் விழுந்தாங்க. பெருமானே, நாங்கள் விஷத்துக்கு பயந்து உங்ககிட்ட ஓடி வந்த பொழுது குறுக்கும் நெடுக்கும் வடக்கும் தெற்கும் எதிர்த்தும் ஒன்றியும் ஓடுனாம். அது மாதிரி உங்களை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அடையாளமாக இப்போ பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் சந்நிதியில போய் சிவபெருமானை இந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு நடுவில் கும்பிட வேண்டும். சிவலிங்கம் எங்க தெரியணும்? நந்தியினுடைய கொம்புக்கு நடுவில் பார்க்கணும். பார்த்துட்டு சுத்தணும். சுத்தி சண்டீஸ்வரர்கிட்ட வரணும். திரும்ப அதே பக்கம் திரும்ப ரிட்டர்ன் ஆகி வரணும். இப்படியே பார்க்கணும். இதுக்கு பேரு சோம சூக்த பிரதட்சணம் அப்படின்னு பேரு.
சிவன் கோயில்கள்ல பிரதோஷ காலத்துல ஒரு காலத்தில் நாம் இப்படி ஓடிய பொழுது சிவபெருமான் நம்மளை காப்பாற்றினார் அப்படிங்கிற நினைப்பு வர்றதுக்காக இந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணக்கூடிய பழக்கம் உண்டாயிற்று. இதுக்கு பேருதான் சோம சூக்த பிரதட்சணம் அப்படின்னு பேர். பரவாயில்ல, இந்த வயசுல இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு பாராட்டுக்கள். நன்றி. இப்ப நீங்க இப்ப சொன்ன கதையில சிவனுக்கு அதனால நீல நிறமான கண்டம் இருக்கு. ஆனா இப்ப பெருமாள் ஏன் நிறைய நேரம் நீளமா காட்டுறாங்க? நீல நிறம், நீல நிறமும் பச்சை நிறமும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி, ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கிட்டத்தட்ட. பெருமாள் காப்பாற்றக்கூடியவர். 3 கடவுள், உண்டாக்குறதுக்கு பிரம்மா, காப்பாத்துறதுக்கு பெருமாள், கடைசியில நம்ம உடம்பை அழிச்சு ஓய்வு கொடுக்கிறதுக்கு சிவபெருமான். இப்போ உண்டாக்குவது வெள்ளை நிறமான பிரம்மா, காப்பாத்துறது பச்சை நிறமான திருமால். காப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு போடுறது. சாப்பாடு போடுற பொழுது பசுமை தானே வேணும், பச்சை நிறத்துல தானே காய்கறி எல்லாம் கிடைக்குது. காப்பாற்றுவதற்கு அடையாளம் பச்சை நிறம். அதனாலே காப்பாற்றக்கூடிய கடவுள் திருமால் பச்சை வண்ணமாக உருவாக்கப்பட்டார். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச் செங்கண், பச்சை நிறம், இதெல்லாம் அடையாளங்கள். அம்பாள் பராசக்தி பச்சை நிறம். ஏன்? காப்பாற்றுபவள். காப்பாத்துறதுக்கு அடையாளம் பச்சை, அடிப்பதற்கு அடையாளம் நெருப்பு, அதாவது சிவப்பு, உண்டாக்குவதற்கு அடையாளம் வெள்ளை. அதனாலே பிரம்மா வெள்ளை நிறம், திருமால் பச்சை நிறம், சிவபெருமான் நெருப்பு மாதிரி சிவப்பு நிறம். தொழிலை வைத்து அடையாளம் காணப்பட்டது. அப்புறம் கடைசி கேள்வி, சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் 5 பூதமாகவும் இருக்கிறார். தண்ணி அவர்தான், காத்து அவர்தான், நெருப்பு அவர்தான், பூமி அவர்தான், ஆகாசமும் அவர்தான். ஆமா, இந்த ஆகாசத்தை பார்க்கிறீங்கல்ல, ஆகாசத்தை தொட முடியுமா? முடியாது. போக போக போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் வேணாலும் போங்களேன், போய்கிட்டே இருக்கும், பார்க்க முடியாது. இப்போ நான் மேல நிமிர்ந்து பார்க்கிறேன், எனக்கு மேல ஒரு ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன் என் கண்ணுக்கு தெரியும். கடவுள் வெளிமயமாய் இருக்கிறார். வெளிங்கிறத பார்க்க முடியாது. நடராஜா, சிதம்பரம் நடராஜா ஆகாச வடிவம். ஆகாசத்தை பார்க்க முடியாது. இந்த பார்க்க முடியாததுனால அதுக்கு ரகசியம்னு பேர் வச்சாங்க. சிதம்பரம் நடராஜா கோவிலுக்கு போனா ஒரு ரகசியத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னான். பக்கத்துல சுவத்துல ஒரு ருத்ராட்ச மாலையை போட்டு இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. ரகசியம்னா பார்க்க முடியாது இல்ல, அது எப்படின்னு கேட்டா அதுதான்ங்கிறாங்க. இல்ல, அந்த சுவத்துக்கும் நம்ம கண்ணுக்கும் இடையில இருக்கு பாருங்க வெளி, ஸ்பேஸ், அதுதான் ரகசியம். அதுதான் நடராஜா. ஸ்பேஸ பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. அந்த ஸ்பேஸ் பார்க்க முடியாததுனால அதுக்கு ரகசியம்னு பேரு. சிதம்பர ரகசியம் என்பது நாம் காண முடியாத ஆனால் பயணப்படக்கூடிய ஆகாசத்தின் வடிவம் நடராஜா என்பதை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பரத்துக்கு போய் பாருங்க, தீபாராதனை காட்டுவாங்க. சுவத்துக்கும் நம்ம கண்ணுக்கும் இடையிலே உள்ள வெளி, ஸ்பேஸ், அதுதான் மோட்சம் என்பதே ஒளியும் வெளியும் தான். ஸ்பேஸ் அண்ட் லைட், ஒளிமயமானது வெளி, அதுக்குத்தான் மோட்சம்னே பேர். அதுதான் ஒளியும் வெளியும். இதை மட்டும் நினைப்புல வச்சுக்கிடுங்க. சிதம்பர ரகசியம் என்பது ஆகாசத்துக்கு அடையாளம். நன்றி ஐயா. நன்றி. ஐயா, நேரம் போனதே தெரியல. உங்ககிட்ட இருந்து நிறைய பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் நாங்க பெரிய ஃபேன்ஸ். உங்களோட இந்த மாதிரி ஒரு உரையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை கொடுத்த நாணல் குழுவுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா நன்றியும் நாணலுக்கு தான். நன்றி. வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம் அஹ், வணக்கம். விசா. ஐயா 2 மணி நேரம் எப்படி போச்சுங்கிறது ஒரு கணம் மாரி போயிருச்சு. எவ்வளவு இன்ஃபர்மேஷன். அது கேட்க, 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 கேட்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்கு. ஆஹா! முடிஞ்சிருச்சே 2 மணி நேரம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. உமா வச்சிருந்த கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சே. இன்னும் ஏதாவது 4 கேள்வி கேட்டா, ஐயா இன்னும் 4 தகவல் நமக்கு சொல்ல முருகா மாட்டாங்களா? அதுல முருகா கொஞ்சம் கூட கேட்டுற மாட்டோமான்னு தான் இருக்கு. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல ஐயா. உங்கள நன்றி. பார்த்ததுக்கும், நீங்க பேசுறது இப்படி கேட்கறதுக்கும், வாய்ப்பு கொடுத்த தமிழுக்கும், அந்த கடவுளுக்கும் மிக்க நன்றி. ஒரு ஞாயித்துக்கிழமை காலையில இந்த பொழுது வந்து எங்களுக்கு இப்படி இனிமையான பொழுதா ஆரம்பிச்சதுக்கு நிஜமாவே தமிழுக்கும் அந்த கடவுளுக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயாவுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்க நேரத்துக்கும் உங்க நன்றி தகவல்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஆமா ஐயா, கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. விசா சொன்ன மாதிரி டைம் போனதே தெரியல. நீங்க கொடுத்த கடல் அளவு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இங்க போய் நாங்க அதை எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட உரையாடல் நிறைய கேட்டிருக்கோம். ஆக்சுவலி நானல் புக்ல போன எடிஷன்ல எழுதின காரைக்கால் அம்மையாரோட ஒரு ஆர்டிக்கிள் நான் எழுதினேன். அதை எழுதணும்னு சொன்னப்ப அது வந்து நகரத்தார் பெண்களை பத்தின ஒரு மேகசின். அதுல எழுதணும் அப்படின்னு சொன்னப்ப எங்க போய் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி எப்படி எழுத போறோம்? கதையா தெரியும், ஆனா அதை எப்படி எழுத்து வடிவமா காட்டணும்னு தெரியல அப்படின்னப்ப உங்களோட உரையாடலை ஃபுல்லா கேட்டேன். 2-3 இடத்துல நீங்க காரைக்கால் அம்மையாரை பத்தி பேசினதை ஃபுல்லா கேட்டு எழுதி அப்படிதான் அந்த ஆர்டிக்கல் முடிச்சோம். சோ அதனால நன்றி சார். நிறைய இன்ஃபர்மேஷன், இன்னும் நீங்க நிறைய பேசுங்க, நாங்க இன்னும் நிறைய கேட்கணும் உங்ககிட்ட இருந்து. இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இவ்வளவு தூரம் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி.